இந்த நந்தி அழகான வேலைப்பாடோடு இருக்குது. இந்த நந்திக்கு நேராக ஒரு துவாரம் தெரியுது. அது வழியாக சிவபெருமான நந்தி பார்த்துட்டு இருக்க மாதிரியே செதுக்கியிருக்காங்க. இந்த நந்தியோட உடம்புல தட்டும்போது வெண்கல ஓசை வரும். இங்கே வந்து நிறைய மரங்கள், வில்வ மரங்கள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. வில்வங்காயெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நேர் எதிர வேதாம்பிகை வேதநாயகி சன்னதியை நம்ம பார்க்கலாம். இப்போது அம்பாள் வந்து அழகாக நின்ற கோலத்தில் அழகாக அருள் பாலிக்கிறாங்க. இவங்க வந்து வேதங்களுக்கெல்லாம் அதிபதிங்கிறதுனால வேதாம்பிகை வேதநாயகின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்கள நம்ம வணங்கும்போது நமக்கு நல்ல ஞானமும் அறிவும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சிறப்பான அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் நடைபெற்று வருது. ஒவ்வொரு மாத பௌர்ணமி போதும் இவங்களுக்கு சந்தன காப்பு செய்யப்படுது அம்பாளுக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாத பௌர்ணமி போது அம்பாளுக்கு நெறிமணி காட்சிங்கிற ஒரு வைபவம் நடைபெற்று வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்கள், பழங்கள், காய்கறி, மலர்கள் இது எல்லாமே வந்து